19/10/2025 ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் 40வது நாள். தினம் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகழ் மிக மிக முக்கியமான கிடைத்தற்கரிய ஒரு விஷயத்தை நமக்கு அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகழ். மனிதருக்கு வாழ்க்கையில் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், மிகப்பெரிய பதவிகள் இருக்கலாம், உயர்வான நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா அது அத்தனையும் வீண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த திருப்புகழ் நமக்கு கொடுக்கும். அது என்ன அப்படின்னா நிம்மதி. நிம்மதி மட்டும் வாழ்க்கையில் இல்லைன்னா வேறு என்ன இருந்தாலும் அதெல்லாம் பயனற்றதாகிவிடும். இந்த திருப்புகழை யார் ஒருவர் தொடர்ந்து பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த கிடைத்தற்கரிய அற்புதமான விஷயமான நிம்மதி நிலைத்து இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான திருப்புகழ் எது அப்படின்னா, சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டில் பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரேசா கடகபுய மீதிரத்ன மணியணி பொன் மாலை செச்சை கமழும் மணமார் கடப்பம் அணிவோனே தருணம் இதயா மிகுத்த கணமதுர் நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருணதள பாத பத்மம் அது நிதமும் மே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே. சுவாமிமலையிலே வீற்றிருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி மீது பாடப்பெற்ற இந்த திருப்புகழை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தால் வாழ்க்கையில் கிடைத்தற்கரிய விஷயமான நிம்மதி அப்படிங்கிறது நிலையான பொருளாக நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் அருள்வார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஓம் சரவண பவ.